வணக்கம் அன்பர்களே. நம்முடைய ஜக்கம்மா காளி மந்திராலய நிலையத்தின் சார்பாக 108 நாள் சுவடிமுறை மாந்திரிக பயிற்சி வகுப்பில் இன்றைக்கி கடைசி நாள், அதாவது 108வது நாள் பாடமாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வாழ்த்து பாடல். கர்மத்தில் பார்த்திங்கன்னா இது பொது கர்மன்னு சொல்லுவோம். பொதுவாக செய்யக்கூடிய வேலைகளை பார்த்திங்கன்னா அஷ்டகர்மத்தில் பொது கர்மன்னு சொல்லுவோம். 108வது நாள் பாடமாக பொது கர்மம் பார்க்க போகிறோம். இது கடைசி. இப்போ 108 நாள் கிளாஸில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வசியம் முதற்கொண்டு மாரணம் வரை இந்த மாதிரியத்துடைய அடிப்படை விஷயத்துலேருந்து உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்கேன். நாம் கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடங்களும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடங்கள் தான் கொடுத்துருக்கேன். அதுபோல் நம்ம ப்ராக்டிக்கலாக என்னென்ன வேலைகள் செய்கிறோம் மாந்திரிகத்தில் அதற்கு உண்டான சூட்ச முறைகளை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே உங்களுக்கு தங்கமாக கொடுத்துருக்கேன். கொடுக்கக்கூடிய விஷயங்களை நம்முடைய மாணவர்கள் சுத்தமாக எழுதி வச்சுக்கோங்க. இடையில் ஏதாவது சந்தேகம் அப்படின்னா நம்ம தொடர்பு கொள்ளுங்கள். கிளாஸ் முடிஞ்சிட்டது அப்படிங்கிறதுனால நம்மளோட தொடர்பில் இல்லாமல் போயிடாதீங்க. எந்த சந்தேகமாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் கால் பண்ணலாட்டி பரவாயில்ல, எனக்கு வாட்ஸ்அப் வழியாக உங்களுடைய சந்தேகத்தை கேட்டுக்கோங்க. நம்மளுடைய மாணவர்கள் எப்போதும் நம்ம கூட தொடர்பில் இருங்க. என்ன அப்படின்னா, எந்த ஒரு குருவும் சொல்லக்கூடிய சூட்சமங்களை குருமார்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் தான் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கக்கூடிய விஷயங்களை நம்முடைய மாணவர்கள் தொடர்ச்சியாக அவங்களுடைய அணுகுமுறையில் கூட இருக்கக்கூடிய பட்சத்தில் தான் இன்னும் நிறைய விஷயங்கள் சந்தேகம் கேட்க நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியும். அதனால தான் பார்த்திங்கன்னா எப்போதும் தொடர்பில் இருங்க அப்படின்னு சொல்கிறது. இது பார்த்திங்கன்னா கடைசி இந்த 108வது நாள். மனசு கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, பரவாயில்ல. ஆனாலும் நம்மளுடைய மாணவர்கள் எப்போது நம்ம கூட இருங்க. இந்த வாழ்த்து பாடலுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கடைசியாக இப்போ நம்ம ஒரு யாருக்காவது கஸ்டமருக்கு பார்த்திங்கன்னா ஒரு மை செய்தோ மருந்து செய்தோ தாய்த்து செய்தோ ஒரு பூஜை செய்தோ ஒரு பொருள் அவங்களுக்கு கொடுப்பல, இல்லை ஒரு விபூதி மந்திரிச்சோ கனி மந்திரிச்சோ கொடுப்பல. அப்படி கொடுக்கக்கூடிய பட்சத்தில் அந்த நபர்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பொருளை எடுத்துக்கிட்டு நம்மளுடைய தெய்வத்துக்கு முன்னாடி வச்சு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வாழ்த்து மந்திரத்தை சொல்லி கொடுக்கணும். நம்ம மாணவர்கள் நம்ம கூட வந்தவங்களுக்கு நிறைய தெரியும், நம்ம எது பண்ணாலும் வாழ்த்தி தான் கொடுப்போம். அந்த வாழ்த்து மந்திரம், இந்த மந்திரம் சுவடி முறையில் இருக்கக்கூடிய மந்திரம் நான் உங்களுக்கு அப்படியே கொடுக்குறேன். நம்மளுடைய மாணவர்கள் எழுதி வச்சுக்கோங்க. கொடுக்கக்கூடிய விஷயங்களை மனப்பாடம் பண்ணி நீங்களும் உங்களுடைய கஸ்டமருக்கு செய்து கொடுக்கும்போது இந்த மந்திரத்தை சொல்லிக் கொடுங்க, இந்த பாடலை சொல்லிக் கொடுங்க. சொல்கிறேன் பாருங்க. ஹரி ஓம் சிவ சிவாவஷ்ய, ஹரி ஓம் சிவ சிவாவஷ்ய, ஹரி ஓம் சிவ சிவாவஷ்ய. ஆனந்த நலம் சொல்லும்போது அந்த கோரஸை சொல்லணும். ஆனந்த நலமும் ஆயுள் பலமும் அட்சய பொன்னும் அரியாபொருளும் ஓதிய குருவும் ஓங்கிய தொழிலும் அழியா கல்வியும் அபூர்வ செல்வம் சந்தான பாக்கிய சகல சம்பத்தும் சடுதிகள் பெற்று சௌக்கியம் வாழ அங்காளிதாயி அருள்கருள்க சுபம் 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 நான் சொல்லணும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம பொதுவாக பார்த்திங்கன்னா அங்காளின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். நீங்கள் உங்களுடைய தெய்வம் அது கருப்பாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு எந்த தெய்வங்கள் நீங்கள் வழிபாடு செய்கிறீங்களோ அந்த தெய்வத்தோட பேரை சொல்லிட்டு அருள்க அருள்க சுபம் சுபம் சுபம்னு சொல்லிட்டு 3 முறை பார்த்திங்கன்னா சொல்லணும். மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். ஹரி ஓம் சிவசிவவஷ்ய, ஹரி ஓம் சிவசிவவஷ்ய, ஹரி ஓம் சிவசிவவஷ்ய. ஆனந்த நலமும் ஆயுள் பலமும் அட்சய பொன்னும் அரியாபொருளும் ஓதிய குருவும் ஓங்கிய தொழிலும் அழியா கல்வியும் அபூர்வ செல்வம் சந்தான பாக்கிய சகல சம்பத்தும் சடுதியில் பெற்று சௌக்கியம் வாழ அங்காளிதாயி அருள்க அருள்க சுபம் சுபம் சுபம். உங்களுடைய குலதெய்வத்தோட பேரை சொல்லிட்டு நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் இல்லை இஷ்ட தெய்வத்தை இல்லை நீங்கள் என்ன தெய்வத்தை வச்சு பூஜை பண்ணி கொடுக்குறீங்களோ அந்த தெய்வத்தோட பேரை சொல்லிட்டு அருள்கள் சுபம் சுபம் சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த பொருளை கொடுங்க. அவங்கள பார்த்திங்கன்னா என்னென்ன முறையில் பயன்படுத்தணுங்கிறதையும் சொல்லிக் கொடுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்றோடு இந்த 108 நாள் பயிற்சி வகுப்பானது நிறைவடைகிறது. இந்த பயிற்சியில் நம்மளை நம்பி நிறைய மாணவர்கள் கலந்துருந்தீங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். அடுத்தடுத்து நம்ம கூட தொடர்பில் இருங்க. உங்களுக்கு என்ன வேண்டுமானாலும் குருவாக இருந்து நான் செய்து கொடுக்க நானும் என்னுடைய காளி ஜக்கம்மாவும் கூட இருக்கிறோம். பயிற்சியில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள்.